வறுமை கோட்டிற்கு கீழுள்ள ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி குறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்கும் திட்ட துவக்க விழா குறித்து சொல்லுங்க. தமிழகத்தில் வறுமை கீழ் வாழக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஏழை தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படும் என கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். பல மாவட்டங்களில் கஜா புயலின் தாக்கத்தினாலும் பருவமழை பொய்த்ததன் காரணமாக தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வறட்சியினாலும் ஏழை மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும், குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள், நகர்ப்புற ஏழைகள், பட்டாசு தொழிலாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள், கைத்தறி தொழிலாளர்கள், கலவை தொழிலாளர்கள், தோல் பொருள் தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் என அனைத்து ஏழை தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்கும் தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதியானது இந்த ஆண்டு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், வேலுமணி, செங்கோட்டையன் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் இந்த மேடையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு நிதி 2000 ரூபாய் வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணியானது தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கென தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்ப படிவம் மூலமாக அந்த பயனாளிகளுக்கு தேவையான கணக்கு எண், ஆதார் எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தகவல்கள் ஒருபுறம் சேகரிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். முதற்கட்டமாக அடையாளமாக 10 பேருக்கு அவரது வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டதற்கான ரசீதை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் செலுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை கண்காணிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் உட்பட 7 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த திட்டமானது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய 60 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது. அந்த குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் நிதி வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக தமிழக அரசு சார்பில் 1200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடையாளம் வைக்கக்கூடிய இந்த திட்டமானது அந்தந்த மாவட்ட அளவில் மாவட்ட அமைச்சர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒரு வார காலத்திற்குள்ளாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் நிதியானது நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் கிடைக்கப்பட்டிருக்கிறது.